வணக்கம் மக்களே. வெல்கம் டு எம்சிஜிசி மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்க போறோம். இந்தியா ஒலிம்பிக் கேம்பெயின்ஸ், இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா, நம்ம டிஎன்பிஎல்ல வந்து ஆஷ்னா ஜெயிச்சிட்டாரு அண்ட் ஸ்ரீஜேஸ்வரா சூப்பரா த வால் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர். ஸோ ஸோ ஐ ஹாவ் மை பேனல் மேட்ஸ் லைக் பிரபு அண்ட் ரேவந்த் தேர் ஜாயினிங் மீ. ஒரு மிக்ஸ் டே ஃபார் இந்தியா தான் சொல்லலாம். ஒலிம்பிக்ஸ்ல லக்ஷயா சென் சோ நியர் எட் சோ ஃபார். கை கெட்டுறது வாய் கெட்டல அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. பட் நெவர்தெல்லஸ் ஆல்வேஸ் லைக் இஸ் ஸ்டில் யங் அண்ட் நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்லாம் வந்து ஐ திங்க் ஹியஸ் நிறைய நல்ல எல்ஏல வந்து லக்ஷயா சூப்பரா பண்ணுவாராம். அந்த மாதிரி தான் வந்து பீப்புள் ஹவ் டோல்டு. அதே மாதிரி டிஎன்பிஎல்ல கூட அஸ்வின் வின் பண்ணாங்க. ஓகே, தட்ஸ் லோக்கல் டோர்னமெண்ட், லாட் ஆஃப் டேலண்ட்ஸ் கமிங் இன். பட் ஃபோக்கஸிங் அட் இந்தியா ஸ்ரீலங்கா, லாட் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட்ஸ் அங்க. எப்படி 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 ஐ டோன்ட் நோ ஹவு டு புட் இட் அவுட். ஏன்னா ஒரு ஸ்பின் பிச்சை வந்து சரியா ஆடல இந்தியன்ஸ். மேபி அங்க ஒரு ரிஷப் பந்த் ஆர் சம்படி வந்து அட்டாக் பண்ணிருக்கலாம் மத்திய நடுவுல வந்து. அந்த மாதிரி அட்டாக்கிங்ல யாரும் பண்ணல. நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கா. ஐ திங்க் யூ கேன் ஸ்டார்ட் வித் இந்தியா பீட்டிங் கிரேட் பிரிட்டன் இன் குவார்டர் ஃபைனல். ஸோ மேட்ச் பாத்தீங்களா பிரபு? நான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து பார்த்தேன், ஃபர்ஸ்ட் குவார்டர்ல இருந்து பார்த்தேன். ஆக்சுவலா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஹை இன்டென்சிட்டி கேம். ஆக்சுவலா வந்துட்டு ரெஃபரி வந்துட்டு பயஸ்டா இருந்தாங்க. நான் வந்துட்டு இதை வந்துட்டு கிளியரா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்றேன். உங்க வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கா? ஹலோ, கேக்குதா? இப்போ ஓகே கேக்குது, பட் ஒரு மாதிரி கம்மியா கேக்குது. இப்போ நார்மலா இருக்கா? சரி பேசுங்க. பாத்து எனக்கு நார்மலா கேக்குது. சரி பேசுங்க. ஸோ ஆக்சுவலா ரெஃபரி வந்துட்டு ஒரு ஒன் சைட் பயஸ்டா தான் இருந்தாங்க ஃபுல்லி. இது கிரேட் பிரிட்டன்ஸ் தான் வந்துட்டு நிறைய ஒரு என்ன சொல்றது ரொம்ப சாதகமா பண்ணிட்டு இருந்தாங்க. அது ரெட் கார்டே கிடையாது அமித்துக்கு. அவர் பாவம் அன்பார்ச்சுனேட்லி ஒரு அன்இன்டென்ஷனல் ஃபவுல் தான் அது. அதை வந்துட்டு நீங்க வந்துட்டு இதுவா சொல்லியிருக்க கூடாது. ஆக்சுவலா அதுக்கு ரெட் கார்டு அஃபென்ஸ் கிடையாது. அதுக்கு வந்துட்டு ஒரு எல்லோ கார்டோ இல்ல வந்துட்டு ஒரு கிரீன் கார்டோ கொடுத்துருக்கலாம். கிரீன் கார்டு வந்துட்டு ரொம்ப சீப்பா இருக்கும். பட் எல்லோ கார்டு நீங்க கொடுத்து அவர் ஒரு 5 மினிட்ஸ் உட்கார வச்சிருந்திருக்கலாம். பட் அது வந்துட்டு ஒரு அன்இன்டென்ஷனல் ஃபவுலுக்கு ரெட் கார்டுங்கிறது அங்கேயே முடிஞ்சு போச்சு. அண்ட் கிரேட் பிரிட்டனுக்கு வந்துட்டு நிறைய பெனால்டி கார்னர்ஸ் வந்துட்டு ரிப்பீட் ஆகிட்டே இருந்தது. அது ஆக்சுவலா நிறைய சேவ்ஸ் வந்துட்டு ஃப்ரீ ஹிட் கொடுத்துருக்கணும். அதாவது திரும்ப வந்துட்டு அந்த சர்க்கிளுக்கு முன்னால இருக்க லைன்ல இருந்து வச்சு ஸ்டார்ட் பண்ணா ஃப்ரீ ஹிட் அப்படிம்பாங்க. ஸோ ஜஸ்ட் வியூவர்ஸ்க்கு ஒரு இதுக்காக சொல்லிக்கிறேன், நாலேஜ் இதுக்காக. ஸோ அங்கேருந்து ஃப்ரீ ஹிட் தான் ஸ்டார்ட் பண்ணுமே தவிர பெனால்டி கார்னர் கொடுத்துக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நிறைய டிசிஷன்ஸ் வந்துட்டு கிரேட் பிரிட்டன் ஃபேவரா போச்சு. அண்ட் ஸ்டெப்பிங் அப் என்ன சொல்றது ஒரு இம்பார்ட்டன்ட் கிளட்ச் கேம்ல வந்துட்டு கேப்டன் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாவே வந்து ஒரு பெனால்டி கார்னரை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணாரு. ஒரு நல்ல ஷாட், ட்ராக் பிளிக் சூப்பரா எடுத்துட்டு ஆக்சுவலா அந்த பெனால்டி கார்னர்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு மிஸ் பண்ணிருப்பாரு. லைக் சம்திங் அவர் ஏதாவது வேற ஏதாவது ட்ரை பண்ண போனாரான்னு தெரியல. பட் ஒரு மாதிரி டிராக் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்டக் ஆயிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் திருப்பி அடிச்சாரு. பட் செகண்ட் பெனால்டி ஸ்ட்ரைட்டாவே ஆக்சுவலா 10 men டவுன். நம்ம அந்த 10 men டவுன்ல லீட் எடுத்தது நம்ம தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபீல்டு கோல் தான் அவங்க அடிச்சாங்க கிரேட் பிரிட்டன். அதுவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்ரீஜேஷ் மேல 2 வாட்டி பட்டு டிஃப்ளெக்ட் ஆகி உள்ள போச்சு. அதை வந்துட்டு ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. ஸ்ட்ரைட்டாவே அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியாவால வந்துட்டு ஆக்சுவலா கிரேட் பிரிட்டன் ஒரு நல்ல கேம் விளையாண்டாங்க. த்ரூ அவுட் த கேம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் குவார்டர் கடைசியில தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்துட்டு ஃபுல்லா பெனட்ரேட் பண்ணது கிரேட் பிரிட்டன் தான். நம்ம சர்க்கிள்லயே தான் பால் இருந்துச்சு அண்ட் சூப்பரா டிஃபெண்ட் பண்ணாங்க. அதுக்கும் இது பண்ணி ஆகணும். ஜெர்மன் பிரீத்னு ஒருத்தர் இருந்தார், நல்லா தாடி வச்சுக்கிட்டு. அவர் வந்துட்டு செம பெர்ஃபார்மன்ஸ். அவருக்கு ஃபுல் கிரெடிட். கார்னர் ஆடுவாரு. அவர் கூட ஆக்சுவலா ராஜ்குமார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் கடைசி பெனால்ட்டி வந்துட்டு இது பண்ணாரு. இப்ப பெனால்ட்டி இதுல அவர் ஆக்சுவலா தமிழ்நாடான்னு தெரியல. அவரும் ஆக்சுவலா சூப்பரா இருந்தாரு. அவரும் டிஃபென்ஸ் தான் ஆடிட்டு இருந்தாரு. அன்பார்ச்சுனேட்லி அந்த 10 men ஆனனால வந்துட்டு எல்லாருமே டிஃபென்ஸ் ஆட வேண்டிய சுச்சுவேஷன். அண்ட் அதுவும் வந்துட்டு இன்னொன்னு என்ன நான் இந்தியாட்ட பிடிச்சது, எவ்ரி ஒன் வாஸ் காம் அண்ட் கம்போஸ்டு. நீங்க நிறைய வாட்டி பாத்தீங்கன்னா ரெஃபரிஸ் கொடுக்குற டிசிஷன்ஸ்க்குலாம் அவங்க வந்துட்டு ரொம்ப ரியாக்டே பண்ணல. சரி ஓகே ஃபைன், நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு ரொம்ப காமன் கம்போஸ்டா இருந்தாங்க. ஈவன் அந்த 4th குவார்டர் முடிச்ச உடனே வந்துட்டு அந்த டிராப் பண்ணிட்டோம்னு உடனே அவங்களுக்கு பம்ப்டப் ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாவே ஸ்ரீஜேஷ் வந்துட்டு நம்மளை காப்பாத்திட போறான், நம்ம எதுக்கும் பயப்படவே வேணாம் அப்படின்ட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. அவருக்கு 36 வயசு ஆகுது. நான் ஆக்சுவலா ஸ்ரீஜேஷ் எங்கேயாவது நேர்ல பார்த்தா தயவு செஞ்சு இன்னொரு அடுத்த ஒரு ஒலிம்பிக் ஆடி கொடுத்துட்டு போங்க, நீங்க வேணும். அவர் என்னமா ஒரு கோல் கீப்பிங் பண்றாரு பாருங்க. ஆக்சுவலா இது வந்துட்டு ஏதோ வந்துட்டு இவ்வளவு நாள் ஸ்ரீஜேஷ்னே பார்க்காம இன்னைக்கு திடீர்னு ஸ்ரீஜேஷ்க்கு ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு ஸ்ரீஜேஷ ஒரு லாஸ்ட் ஒரு அந்த டிகேட் ஃபுல்லா ஃபாலோ பண்றேன். ஆக்சுவலா நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஐபிஎல் மாதிரி ஹாக்கில வந்துட்டு ஒரு லீக் நடந்துச்சு. அதுல ராஞ்சி ரேஸ்னு ஒரு டீமுக்கு வந்துட்டு தோனி எல்லாம் கூட வாங்கி இது பண்ணியிருந்தாரு. அப்போல இருந்து நான் ஸ்ரீஜேஷை ஃபாலோ பண்றேன்.
ஒரு என்ன சொல்றது, இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு ஒரு நடுவுல வந்துட்டு சர்தார் சிங்னு ஒரு சர்தார் சிங்கான்னு தெரியல, அவரு கேப்டனா இருந்த டயத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாவே வந்துட்டு அந்த ஒரு என்ன சொல்றது, கண்டினியூஸா இவர் மட்டும் தான் இருந்திருக்காரு. வேற யாருமே கோல்கி சேஞ்சே பண்ணல. இல்ல பதக்னு அண்ட் ஒருத்தர் அந்த இருப்பார்ல. ஆக்சுவலா அவர் வந்துட்டு செகண்டரியா தான் இருந்தாரு. பிரைமரியா வந்துட்டு இவர் மட்டும் தான் இருந்தாரு. அந்த பதக்குங்கிறவரை வந்துட்டு இதுவா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, சப்பா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சீசன் ஆக்சுவலா இவருக்கு இன்ஜுரி ஆச்சு. இன்ஜுரினால அவரை வந்துட்டு ஆட வச்சிருந்தாங்க. பட் ஆனா அந்த பெனால்டி ஷூட் அவுட்ல ஒரு ஒரு சேவ் வந்துட்டு விழுந்து பண்ணுவாருங்க, உடம்புல வாங்குவாரு. அது வந்துட்டு அது வந்து என்னதான் நீங்க சேஃப்டி கார்டு எல்லாம் வச்சிருந்தீங்கன்னாலும் பால் அடிச்சா வலி வந்துட்டு நார்மலா எல்லாத்துக்கும் தெரியும். அதுவும் கிரிக்கெட் பாலோட கோல்ஃப் பால் வந்துட்டு செம ஹார்டா இருக்கும். ஸோ அதனால ஸ்ரீஜேஷ் பத்தி தனியா ஒரு எபிசோடே பேசலாம், அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அண்ட் யா, கிரேட் பிரிட்டன் லாஸ்ட் டைமும் கிரேட் பிரிட்டன் அடிச்சுதான் செமிஃபைனல்ஸ் போனோம். செமிஃபைனல்ஸ்ல ஜெர்மனி ஆட போற நாளைக்கு கொஞ்சம் ஜெர்மனி வந்துட்டு தே ஆர் நம்பர் 4 ரேங்க் டீம். ஸோ நாளைக்கும் வந்துட்டு ஒரு மிராக்கிள் புல் ஆஃப் பண்ணோம்னா வந்துட்டு கண்டிப்பா இட் வுட் பி கிரேட் அண்ட் ஹோப்ஃபுல்லி தே வில் அப்படிங்கறத நானும் நம்புறேன். இல்ல எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அமித் ரோஹிதாஸ் வேற ஆடல. அமித் ரோஹிதாஸ் ஆடல வேற. ஆமா, சோ அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்கணும். அண்ட் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இல்ல ஏன்னா இவங்க வந்து இல்ல இந்தியால வந்துட்டு ஆக்சுவலா 15 men ஸ்குவாடுமே நல்ல நல்ல டீமா தான் போயிருக்கு இந்த வாட்டி. ஈவன் ஹர்மன் பிரீத்தோட அவரோட ஸ்டேட்மெண்ட்டே பாத்தீங்கன்னா, இந்தியா இஸ் கோயிங் டு கெட் த 8th கோல்டு மெடல் இந்த ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு கான்பிடென்ட்டா போயிருக்காங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு அந்த பேக்கப் எல்லாம் கரெக்டா வச்சிருப்பாங்க. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அமித்தோட மிஸ் வந்துட்டு ஒரு மேஜர் மிஸ்ஸா தான் இருக்கும். ஏன்னா த்ரூஅவுட் தி டோர்னமெண்ட் நிறைய அசிஸ்ட் பண்ணிருக்காரு. கோல் அடிக்கலனாலும் அவர் சென்ட்ரல் ஆடுவாரு, அசிஸ்ட் நிறைய பண்ணிருக்காரு. ஸோ அதனால அதுக்கே வந்துட்டு அவருக்கு கிரெடிட் கொடுத்துதான் ஆகணும். பட் யா லெட்ஸ் சி, யூனோ லைக் போன மேட்ச் அவங்க வின் பண்ணது வந்துட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அது வந்துட்டு ஒரு ஹை இன்டென்சிட்டி மேட்ச். 10 பேரோட ஆடுறீங்க, அதுவும் கிரேட் பிரிட்டன் மாதிரி ஒரு சைடு. அண்ட் அவங்களுக்கு இதுவாவே போயிட்டு இருக்கு எல்லா ரெஃபரி டிசிஷன்ஸும். ஸோ அப்படி இருக்கும்போது ஹேட்ஸ் ஆஃப் இந்தியா. யா, சோ நீங்க நிறைய பேர் நினைச்சுக்கலாம் என்னடா எம்சிஜிசி கிரிக்கெட் வச்சு இவங்க ஹாக்கி பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. So we are a very sports fraternity, so sports specific fans. Wherever India is doing well, I think we have to speak. ஏன்னா ஹாக்கி மாதிரி ஸ்போர்ட்லாம் not many people cover. So அதனால தான் கவர் பண்ணிட்டு இருக்கோம். So I think you'll also accept it and all that. And also நாளைக்கு ஜெர்மனோட ஆட போறாங்க இந்தியா. நாளைக்கு 10:30 மணிக்கு மேட்ச், வெரி இம்பார்ட்டன்ட் மேட்ச். So hopefully India at least goes for the finals போனாலே ஒரு மெடல் அச்சீவ்டு. So I think கிரிக்கெட்டுக்கு அப்புறம் ஹாக்கி இந்தியா they are actually pulling it back very well. நல்லா ஆடிட்டு இருக்காங்க. நிறைய அந்த FIH ஜோன்ஸ்லாம் மேட்சஸ்லாம் நிறைய ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது ஐ திங்க் நாளைக்கு வந்து ஒரு நல்ல மேட்சா இருக்கும் ஜெர்மனோட. ஐ திங்க் இந்தியா பீட் ஜெர்மன் இந்த லாஸ்ட் பிரான்ஸ் மெடல் மேட்ச் இன் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் நினைக்கிறேன். ஸோ அதோட ரிவெஞ்சா அவங்க வருவாங்க. பட் நம்மளும் வந்து ஈக்குவலா ஸ்ட்ராங் தான். அண்ட் ஆஸ்திரேலியா இஸ் ஆல்சோ அவுட் ஆஃப் த வேர்ல்ட் கப், அவுட் ஆஃப் த ஒலிம்பிக்ஸ். ஸோ அதுவும் ஒரு நியூஸ். விமென்ஸ் அண்ட் மென்ஸ் விமென்ஸ்ல போனா சைனா அடிச்சாங்க 2-1 ஆஸ்திரேலியாவை. ஸோ அது ஒரு சைடு முடிஞ்சது. அண்ட் டிஎன்பிஎல், ரேவந்த் உங்க ஃபேவரட் டாபிக். ஸோ டிஎன்பிஎல்ல வந்து ஐ திங்க் திண்டுக்கல் வின் பண்ண. ஆக்சுவலா அதை அவ்வளோ ஃபாலோ பண்ணல பிகாஸ் ஐ வாண்டட் ஆஷ்னா டு வின். ஆஷ்னா ஹஸ் ஒன். ஆஷ்னா இஸ் அ லெஜெண்ட். ஸோ யுவர் தாட்ஸ் ஆன் த ஃபைனல்ஸ்? சூப்பரான ஃபைனல்ஸ் ப்ரோ. லைக் இந்த டோர்னமெண்ட்டே வந்து அஸ்வினோட டெஸ்பிரேஷன் தான் கிளியரா தெரிஞ்சுது. அவர் வந்து சும்மா ஒரு நம்ம இந்தியா விளையாண்டுருக்கோம், நம்ம எவ்வளவு பண்ணிருக்கோம், இது ரொம்ப கேஷுவலா எடுத்துட்டு போகாம அந்த அவரு விளையாண்ட விதம் ரொம்ப சூப்பரா இருந்தது. லைக் 2 மேட்ச் தோத்ததுக்கு அப்புறமும் கூட வந்து லைட்டா திண்டுக்கல் வராதோ அப்படின்ற மாதிரி இருந்தது லைக் 2 வீக்ஸ் முன்னாடி. ஆனா வந்து அவரு பயங்கரமா நிறைய டேலண்ட்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காரு இந்த வாட்டி. பூபதினு ஒரு பிளேயரை கொண்டு வந்திருக்காரு, சரத்குமார்னு ஒரு பிளேயரை கொண்டு வந்திருக்காரு. ஸோ கரெக்டான டயத்துல நல்ல ஸ்குவாட் இந்த வருஷம் நல்லா ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அஸ்வின், வருண் சக்கரவர்த்தி, பாபா இந்திரஜித், அதுக்கப்புறம் வந்து சந்தீப் வாரியர், இந்த மாதிரி மெயின் பிளேயர்ஸ் நல்லா பண்ணாங்க. ஸோ அஸ்வினோட கைடன்ஸ்ல ரொம்ப நல்லாவே இந்த சீசன் திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் சீசன் இந்த வாட்டி அவர் ஃபுல் சீசன் விளையாண்டுருக்காரு. எப்பயுமே அவர் வந்து டிஎன்பிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல நிறைய கான்ட்ரிபியூட் பண்ண நினைப்பாரு. ஆனா இந்தியா டெஸ்ட் மேட்ச் இல்ல இந்தியா டெஸ்ட் மேட்ச் இருக்கிற டைம் தான் டிஎன்பிஎல் கண்டக்ட் பண்ணுவாங்க. அவர் வந்து அதுல ஆக்குபைடா இருந்துருவாரு. ஸோ இந்த வாட்டி ஃபுல்லா ரைட் ஃப்ரம் த ஆக்ஷன்ல இருந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் ஃபுல்லா இருந்தாரு. நிறைய பிளேயர்ஸ் பேக் பண்ணாரு. ஃபைனல் வரைக்கும் எடுத்துட்டு போற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸும் அவர் டீமா கொடுத்தாங்க. அவரும் கடைசி 3 மேட்ச் பேட்டிங்ல வந்து 350s அடிச்சாரு. ஸோ லைக் அஸ்வினோட கன்சிஸ்டன்ட் எஃபெக்ட் தான் ப்ரோ இதுக்கு காரணம். லைக் புது பிளேயர்ஸ் நிறைய டேலண்ட் வந்திருக்காங்க. அதனால அஸ்வின் உருவாக்குன ஒரு
அப்கமிங் டேலண்ட் நிறைய நல்லா தெரியுது. விக்னேஷ்னு ஒரு ஸ்பின்னர் திண்டுக்கல் டிராகன்ஸ் நல்லா லைன் அண்ட் லென்த்ல நல்லா போறாரு. அவரு லாஸ்ட் 3-4 மேட்சஸாவே சூப்பரா ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வாட்டி லைக் பேட்டிங் பவுலிங் சொல்லிட்டு எல்லாரோட ஸ்டாண்டர்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஐடிஎம் திருப்பூர் தமிழன்ஸ்ல பாத்தீங்கன்னா துஷார் ரஹேஜான்னு நினைக்கிறேன் ஒரு பிளே. அவர் நல்ல அவர் நிறைய சீசன் விளையாண்டுருக்காரு. அவரோட கரெக்ட் அவர் தான். அவரோட பேட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கு. பிளஸ் சித்தார்த் மணிமாறன் ரொம்ப லைக் அஸ்வின் சாய் கிஷோர் மாதிரி சித்தார்த் மணிமாறனும் ஐபிஎல் அதுக்கப்புறம் ஏசியன் கேம்ஸ் இந்தியா லெவல் போகக்கூடிய பொட்டன்ஷியல் பிளேயர் தான் சித்தார்த் மணிமாறனும். பவர் பிளேல ரொம்ப சூப்பரா போடுறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. பாப்போம் ப்ரோ. லைக் எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய பேர் வந்து டிஎன்பிஎல் இருந்து ஐபிஎல் கண்டிப்பா போவாங்கன்னு தோணுது ப்ரோ. வெரி nicely articulated. So TNPL again hats off Ash for all the contributions is done for Indian cricket. Finally வந்து தமிழ்நாடு கூட பயங்கரமா திண்டுக்கல் கூட பயங்கரமா contribute பண்ணிட்டாரு. I think kudos to him. Hopefully we see him playing for the blue jerseys or even white jersey for Team India நினைக்கிறேன். I think a lot of good series are coming. அது ஒரு நல்ல பாயிண்ட். லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஆர் பிச்சிங் இன். அந்த ஹரிஷ்லாம் நல்லா போட்டார் லெஃப்ட் ஹேம். அதே சேப்பா கூட நல்லா போட்டாரு. ஐ திங்க் ஜெகதீசன் விக்கெட்லாம் அவர் தான் எடுத்தாரு. க்ரூஷுவல் விக்கெட் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. கரெக்டா டேக் ஆஃப் பண்ணும்போது ஜெகதீசன் விக்கெட் எடுத்தாரு எலிமினேட்டர்ல. ஸோ தட் வாஸ் அ க்ரூஷுவல் விக்கெட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஏன்னா ஜெகதீசன்லாம் மாட்டினா கைட்டு கொடுத்துருவாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவரு அப்புறம் அபரிஜித் விக்கெட்டும் எடுத்தாரு அவரு. ஸோ அந்த மாதிரி க்ரூஷுவல் விக்கெட் எடுக்கும் போது ஐ திங்க் குடோஸ் டு அஷ்னா ஃபார் பிரிங்கிங் இன் ரைட் பீப்புள் அட் த ரைட் டைம். அந்த ஒரு கெத்து இல்லாம ஆடினதுக்கு. சரி, என்ன பாய்ஸ் நெக்ஸ்ட் டாபிக்? இந்தியா என்ன பாய்ஸ் பிஞ்ச் ஆஃப் ஆயிட்டாங்க? என்னது ஆக்சுவலா நான் வந்துட்டு முந்தா நேத்தே சொன்னேன் அது வந்துட்டு ஒரு நெக் டு நெக் மேட்சா தான் போகும் ஆன் சீயிங் த பிட்ச் அண்ட் எல்லாம். அன்பார்ச்சுனேட்லி என்னால வந்துட்டு ஸ்ட்ராங்கா சொல்ல முடியல. ஏன்னா ஸ்ரீலங்காவை என்னால நம்ப முடியல. ஸோ அதனால நான் வந்துட்டு ஒரு மேலோட்டமா நெக் டு நெக்கா போகும்னு. பட் ஆனா வந்துட்டு இந்த நெக் டு நெக்கா போச்சுங்கிறத விட இந்தியா நெக் டு நெக்கா ஆக்கிக்கிட்டாங்க அப்படிங்கறதா சொல்லணும். இல்ல எனக்கு ஒரே ஒரு டவுட் பிரபு. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் இருக்கு. சாம்பியன்ஸ் டிராஃபி இர்ரெஸ்பெக்டிவ். ஏன்னா சாம்பியன்ஸ் டிராஃபி எல்லாம் சத்தியமா ஸ்பின் பிட்ச் கிடையவே கிடையாது. அது வந்து ஒரு பேஸ் ஃப்ரெண்ட்லி பிட்ச் ஆர் ஒரு நார்மல் பிட்ச் தான் இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து நெக்ஸ்ட் 26 வேர்ல்ட் கப் எங்க ஆட போறாங்க? கண்டிப்பா இந்த மாதிரி பிச்சர்ஸ் எல்லாம் கண்டவே மாட்டாங்க எக்ஸப்ட் ஃபார் லக்னோ. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் 27 வேர்ல்ட் கப் வந்து சவுத் ஆப்பிரிக்கால. அங்க கூட இந்த மாதிரி பிச்சர்ஸ் கிடையாது. சோ நம்மளுக்கு should be bother a lot, like should be bother. என்னடா இந்தியா ஆட மாட்டேங்கிறாங்க. இந்தியா இஸ் ஆக்சுவலி a great side, பட் ரொம்ப கவலை பண்ணுவான்னு பாக்குறேன். யூ ஹேவ் டு பாதர். நான் ஏன் ரீசன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் வாஷிங்டன் சுந்தர் எந்த பொசிஷன்ல ஆடினாரு, இந்த மேட்ச் வாஷிங்டன் சுந்தர் எந்த பொசிஷன்ல ஆடினாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஐயர் எங்க ஆடினாரு, இந்த மேட்ச். எனக்கு என்னன்னா, you are going with the combination. You should go with the combination because this is the first time you are coaching a side. நீங்க வந்துட்டு ஒரு டீமை வின் பண்ணிட்டு ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு டிராஃபி வின் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு இந்தியன் டீமை வந்துட்டு ஒரு நேஷனல் டீமுக்கு வந்து கோச் ஆறீங்கன்னா யூ ஷுட் நாட் பிளே வித் தீஸ் காம்பினேஷன்ஸ். உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் நீங்க வந்துட்டு உங்களுக்கு தேவையான பிளேயர்ஸ் வேணுங்கிறதையும் பிக் பண்ணி எடுத்துக்கிறீங்க. அதாவது இவ்வளவு நாள் கன்டென்ஷன்லேயே இல்லாத ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல் எடுத்துக்கிறீங்க. கேஎல் ராகுல் ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஏத்த மாதிரி விக்கெட் இது. அவங்க ஸ்ரேயஸ் ஐயர் கூட ஒரு டபுள் கியர் பிளேயர். பட் ஆனா கேஎல் ராகுல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் ஆரம்பிப்பாரு. அப்படி இருக்கிற கேஎல் ராகுல அவருக்கான டவுன்ல நீங்க இறக்கி விடல. அது ஒண்ணு. நான் இன்னொருத்தரை பத்தி பேசினா தப்பாயிடும். அதனால வந்துட்டு தேர்ட் ஓடியையும் முடியட்டும், நான் அவரை பத்தி சேர்த்து வச்சு பேசுறேன். உங்களுக்கு நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், சொல்லுங்க. இல்ல, பட் டோன்ட் யூ திங்க் somebody like ரிஷப் பந்த் should be there? ஏன்னா எல்லாருமே ரோஹித் சர்மா அவுட் ஆன உடனே எல்லாமே ஒரே மாதிரி ஆடுறாங்க ப்ரோ. எல்லாம் சிங்கிள் அடிக்கிறாங்க. there should be somebody who takes on the spinners. இல்ல ஆக்சுவலி நம்ம ஒண்ணே புரிஞ்சுக்கணும். ரோஹித் சர்மாவோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவர் ஈஸியா காட்டுறாரு. அவர் வந்துட்டு அவர் தனி பிச்சில் ஆட்டிருக்காரு. மத்த எல்லார் விக்கெட்டும் அவர் விக்கெட்டும் ஒன்னும் வந்துட்டு அப்படியே சூப்பரா ஒரு கூகுளையோ இல்ல பிளிப்பரோ போட்டு விக்கெட் எடுக்கல ப்ரோ. அவரா அவுட் ஆயிட்டு அவர் நின்று இருந்தாருன்னா அவர் ஒரு செஞ்சுரியா போட்டுருவாரு. நம்ம ரோஹித் சர்மாக்கு அவருக்கான கிரெடிட்ஸ் கொடுத்துதான் ஆகணும். அவர் அன்பார்ச்சுனேட்லா வந்துட்டு ஒரு ரேஷ் ஷாட்டுக்கு டிஸ்மிஸ் ஆனனால எல்லாம் அப்படியே அடுத்தடுத்து. ஈவன் நீங்க கில் விக்கெட் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சூப்பர் கேட்ச். அவர் ஸ்லிப்ல வந்துட்டு அப்படி பாஞ்சு பிடிச்சாரு. ஸோ அந்த ஓபனர்ஸ் விக்கெட் எல்லாத்தையும் எடுத்துடலாம். மத்த எல்லாமே வந்துட்டு என்ன சொல்றதுன்னா ஒரு பாசிட்டிவிட்டியே இல்லை. அக்சர் பட்டேல் அவர் ஆக்சுவலா சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. ஒரு மாதிரி அவரும் ஷெல்லுக்குள்ள போக ஆரம்பிச்சப்போ சரித் அசலங்கா வந்தாரு. அசலங்காவை 3 பால்ல 16 ரன் அடிப்பாரு. ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்ல ஒரு 6 அடிப்பாரு, 2 4 அடிப்பாரு. சூப்பர். அதுதான் ப்ரோ இன்டென்ஷன். நீங்க
என்ன சொல்றது, உங்களுக்கான டீம்ல வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ங்கிறவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணும். போன மேட்ச் கரெக்டா பண்ணாரு. அதாவது லைக் நான் ரெண்டையும் எதனால சொல்றேன்னா, வாஷிங்டன் சுந்தர் இவ்வளவு நாள் பேட்டிங்கே ஆடல. சிவம் துபேவும் இவரும் தான், யாரு, அக்ஷர் பட்டேலும் தான் நோன் ஃபார் தேர் பேட்டிங் ஆல்சோ. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது போன மேட்ச் சிவம் துபே பினிஷர் ரோல் கொடுத்தாரு. இந்த மேட்ச் எதுக்கு சிவம் துபே மேல இருக்கணும்? நான் என்ன சொல்றேன், அதுக்கு அந்த ரவுண்ட்ல அக்ஷர் பட்டேல் இறக்கிட்டு போயிடலாம். இஃப் அக்ஷர் பட்டேல் கெட்ஸ் தட் மச் ஆஃப் டைம், ஒரு 15 ஓவர்ஸ் அவர் ஆடுறாருன்னா அவர் அதுக்கப்புறம் கேமை சூப்பரா எடுத்துட்டு போவார். நீங்க T20 வேர்ல்டு கப்ல விராட் கோலியோட பார்ட்னர்ஷிப் கொடுத்தது அக்ஷர் பட்டேல் தான். அன்பார்ச்சுனேட் அவர் ஆக்சுவலா ரன் அவுட் ஆனான்னு நினைக்கிறேன், if I'm not wrong. இல்லைன்னா அந்த மேட்சும் அவர் இன்னொரு பெரிய ஸ்கோர் அடிச்சிருப்பாரு. ஸோ அதனால இதுதான் ஒரே கன்சர்ன். சி, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பவுலிங் விக்கெட் எப்படியா வேணா இருக்கட்டும், பவுன்சி ட்ராக்கா இருக்கட்டும், ஸ்பின் விக்கெட்டா இருக்கட்டும், நீங்க உங்க காம்பினேஷனை வந்துட்டு ஒரு மாதிரி மேட்சுக்கு மேட்ச் மாத்தினீங்கன்னா அது வந்துட்டு ஒரு டஃபரா தான் இருக்கும். கோச்சிங் சொல்றது ஈஸி, பட் பிளேயர்ஸ் அங்க போய் ஆடுறது கஷ்டமா தான் இருக்கும். சி, ஒரு நார்மல் கூகுளி பிக் பண்ண முடியல ராகுல்னால. எதனால? அவர் இறங்குற டவுன் அது கிடையவே கிடையாது. அவர் அந்த ப்ரெஷர்ல அவுட் ஆயிட்டு போனாரு அந்த கூகுளி அடிக்க முடியாம. சேம் எல்லாத்துக்கும் அப்படிதான் ஆகும். நீங்க விராட் கோலி எடுத்துக்கோங்க, ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்துக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டா ஒரு பால் கேம் மிஸ் ஆறாங்க. அவங்களுக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு மாதிரி நடுவுல மிடில் ஆர்டர் சொதப்பின பயமும் இருக்கும். ஸ்ரேயஸ் ஐயர், விராட் கோலி 2 பேரும் அவர் என்ன சொல்றது, ஒரு அப்பர் மிடில் ஆர்டர்னு வச்சுக்கோங்க. 2 விக்கெட் போன உடனே இறங்குறவங்க. அவங்களுக்கு என்ன பயம் இருக்கும்னா, நம்ம விக்கெட்டை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லியே அவங்க டிஃபென்சிவா போறாங்க. ஸோ அந்த டிஃபென்சிவ் மைண்ட் செட், அந்த நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, பட் ஒரு டிஃபென்சிவ் மைண்ட் செட்ல போக போக உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்க விக்கெட் விடக்கூடாது, யூ ஹேவ் டு ஸ்டேங்கிற பயத்திலே நீங்க விக்கெட் விட்டுருவீங்க. ஓவர் பால் கிடையாது, ஒரு ஸ்ட்ரெயிட் ஒன் தான் போட்டாரு வேண்டர்ஸ். நான் இன்னொன்னும் சொல்றேன், நல்ல பவுலருக்கு விக்கெட் விட்டுருந்தா பரவாயில்ல, அட்லீஸ்ட் அந்த பவுலர் நல்லா போட்டு விக்கெட் விட்டுருந்தா பரவாயில்ல. 9 வருஷம் கழிச்சு வந்து ஆடுறான் அந்த மனுஷன் வேண்டர்ஸ்ங்கிறவன், அவருக்கு போய் 6 விக்கெட். சரி, அடுத்து மத்தவங்க நல்ல விக்கெட் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா அடுத்து போட்டவர் ஒரு பார்ட் டைம் பவுலர் அசலங்கா, அவருக்கு 4 விக்கெட். அதுதான் சொல்றேன் பிரபு. அடுத்த மேட்ச் நம்ம ஹர்ஷதீப் டிராப் பண்ணிட்டு ரியான் பராக் ஆடலாம். அவர் ஒரு 10 ஓவர் ஸ்பின் போடுவாரு. ஹர்ஷதீப் வந்து 56 ரன் கொடுத்தாரு. அதாவது கொஞ்சம் அவாய்ட் ஆகும். சிராஜ் ஒரு ரன்ல போட விட்டு, உனக்கு என்ன வேற சீம் பவுலர் வேணுமா, சிவம் துபே போடுங்க 2-3 ஓவர், முடிஞ்சு போச்சு. எல்லாம் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக் தானே. சோ ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் தட் சேஞ்ச். ஸ்ரீலங்கா பாருங்க கரெக்டா தான் பண்ணாங்க. ஒரே ஒரு பேசர் தான், அஷிதா மட்டும் வச்சுட்டு வேற எல்லாமே ஸ்பின்னர்ஸ். அதே மாதிரி இந்தியா ஹர்ஷதீப்பை டிராப் பண்ணிட்டு ரியான் பராக், அக்ஷர் பட்டேல், அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு யாருப்பா, குல்தீப் யாதவ். சோ 4 ஸ்பின்னர்ஸ், ஒரு பேஸ். நீங்க சிராஜ் மட்டும் வச்சிருந்தீங்கனாலுமே உங்களுக்கு இன்னொரு பேஸ் ஆப்ஷன் இருக்கு. சிவம் துபே கையை சுத்துறாரு. சிவம் துபே ஃபர்ஸ்ட் மேட்ச்ல விக்கெட் வேற எடுத்தாரு. சோ அப்படி இருக்கும்போது தாராளமா நீங்க ஹர்ஷதீப்பை டிராப் பண்ணிட்டு, இல்ல நீங்க ஹர்ஷதீப் வந்துட்டு உங்களுக்கு மெயின் பவுலர்னு வச்சுக்கிறீங்களா, அவர் சிவம் துபே டிராப் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு ரியான் பராக் பவுலிங்கும் போடுவாரு, அட்லீஸ்ட் அவருக்கு 2-3 சான்ஸ் கொடுத்தீங்கன்னா அவர் ப்ரூவ் பண்ணவாது சான்ஸ் கிடைக்கும். எக்ஸாக்ட்லி. அண்ட் ஆல்சோ அவர் கொஞ்சம் டேக் ஆன் பண்ற பேட்ஸ்மேன், லொட்டுலாம் இல்ல, டமால் தான் அவர்லாம் வந்தா. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40 ரன்ஸ். நேற்று வாஷிங்டன் அட்லீஸ்ட் ஒரு 40 பால்ஸ்ல 16 அடிச்சாரு. அந்த 40 பால்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 32 அடிச்சிருப்பாரு ரியான் பராக். See, வாஷிங்டன் also played well. அது நேத்து மேட்ச்ல வந்துட்டு யாரா இருந்தாலும் வந்துட்டு அந்த பிரஷர் இருக்கதான் செய்யும். அவர் வாஷிங்டன் அவுட் ஆனதும் ஒரு அன்பார்ச்சுனேட் விதம். அவங்க கேட்சுக்கு அப்பீல் பண்ண போய் அது LBW ஆகி அது வேற ஸ்டெம்ப்ல ஹிட்டிங்னு வந்துச்சு. அதை என்னால ஏத்துக்கவே முடியல. சோ அதனால வி கான்ட் சே வாஷிங்டன் லைக் வாஷிங்டன் இடத்துல வேற விளையாடி இருந்தா நல்லா ஆடி இருப்பாங்க சொல்ல முடியாது. அந்த இடத்துல வாஷிங்டன் ஹீ டன் இஸ் ரோல். அவர் வந்துட்டு இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தார். அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு 2 விக்கெட் விடாம சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தார். ஈவன் ஒரு அக்ஷர் பட்டேல் அவுட் ஆகாம வாஷிங்டன் ஃபர்ஸ்ட் அவுட் ஆயிருந்து குல்தீப் யாதவ் அந்த சப்போர்ட் கொடுத்திருந்தாருன்னா மேபி அக்ஷர் பட்டேல் மேட்சை கூட முடிச்சிருப்பாரு. ஸோ அதனால வி ஹாவ் டு லுக் அட் த சிச்சுவேஷன். ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும், ஈவன் நம்ம ரியான் பராக்னு சொல்றோம், அவர் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆடுறாரு. மேபி அவர் ஃபம்பிள் ஆகி அவர் கூட அவுட் ஆயிருக்கலாம். இந்த 30 பால் இல்ல அவங்க அந்த 30-20ல ஒரு 30 for 4, 32 for 5 இருப்பாங்க இந்தியா. அங்க இருந்து அவரும் ஒரு கில்லும் ஒரு ரெக்கவர் பண்ணுவாங்க. நல்லா ஆடினாங்க, ஒரு நல்ல பாசிட்டிவா ஆடினாங்க இந்தியா கூட. அந்த சூப்பர் ஓவர் அந்த ஆட்டிடியூட்ல தான் சொன்னேன். அண்ட் ஆல்சோ ரியான் பராக்லாம் தட்டிலாம் இல்ல, இஸ் மோர் ஆஃப் ரைட் ஹேண்டட் ரிஷப் பந்த்னு வச்சுக்கோங்களேன். அதே ஆட்டிடியூடு, ஜாலியா நக்கலா இருக்கிறது, அவர் விக்கெட் கீப்பிங் பண்ணாரு, பவுலிங் பண்ணாரு. ஸோ அதுதான். ஸோ பரவாயில்ல. ஐ திங்க் ஸ்ரீலங்கா இந்த மேட்ச்லாம் வந்து வில் டெஃபினெட்லி லேர்ன் as an Indian side and also we are like T20 champions. கண்டிப்பா நம்ம லேர்ன் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ அப்கமிங் பங்களாதேஷோடலாம் இந்த மாதிரி சொதப்பல் நடக்காது. அண்ட் ஆல்சோ வில் டூ வெல். ஏன்னா பங்களாதேஷ்ல போய் I don't think we have won. லாஸ்டா எப்போ வின் பண்ணோம்னு தெரியல பங்களாதேஷ். ஏன்னா லாஸ்டா வந்து உத போட்டுட்டு தான் இருந்தானுங்க. இல்ல ஆக்சுவலா லாஸ்ட் டைம் வந்துட்டு ரோஹித் சர்மா கேப்டன்சில போனோம்னு நினைக்கிறேன். அவர் வந்துட்டு அந்த ஒரு லாஸ்ட் மேட்ச் எல்லாம் பாவம் இன்ஜூரியில போய் ரிட்டையர்ட் ஆயிட்டு, ஐ மீன் கடைசியா
7வது ஆமா விக்கெட் போனதுக்கு அப்புறம் இறங்கி ஒரு 40 ரன்ஸ் 6 ரன்ஸ் அடிச்சு கடைசி 2 பால் 10 ரன் வேணும் மிஸ் பண்ணிடுவாரு. எனக்கு ஆமா தெரிஞ்சு ஆமா கடைசியா தோனி கேப்டன்சில கூட நம்ம போய் ஜெயிக்கலன்னு நினைக்கிறேன். தோனி ஆமா கேப்டன்சிக்கு அங்க ஒரு அப்புறமே மாதிரி வந்துட்டு ஸ்லக்கிஷான விக்கெட் அது. அவங்களுக்கு மட்டும் தான் ஆட ஆமா தெரியும் அந்த பிட்ச்ல. மேபி இந்த தடவை போயிட்டு 3 டெஸ்ட்ல 3 டெஸ்ட். யா 3 டெஸ்ட் 3 T20s ஆமா. ஆக்சுவலா ஒன் டே இருக்கும்னு 320s நினைக்கிறேன். தான் 2020யா ஒன் டேன்னு 320s I தெரியல think will do ஆக்சுவலா. well. I think 320s and all will do well. I think Washington 320 Sundar should be given more chances. Washington Sundar should be given more chances. So almost I think we have covered all the topics. நாளைக்கு வந்து இன்னைக்கு இருக்கு. And Revant, your thoughts on India Sri Lanka game? இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஹைலி டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. ஏன்னா ஸ்ரீலங்கா வந்து ஒரு டவுன்ஃபால் பார்த்த டீம், ஒரு பயங்கரமான ஒரு டீம்ல இருந்து இப்ப அடுத்த ஜென்ரேஷன் வந்து பயங்கரமான டவுன்ஃபால் நோக்கி போயிட்டு இருக்க டீம் அது. ஸோ இந்த மாதிரி டீம்ல இந்த மாதிரி டீம் கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து 1 ரன் 13 பால் இருக்கும் போது வந்து தேவையில்லாம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மேட்சே என்ன ஆச்சுன்னா ஹர்ஷதீப் வந்து தூக்கி அடிக்க பார்த்து இது அவுட் ஆயிட்டு ரொம்ப ஒரு பிளண்டர் பண்ணாங்க. 2வது மேட்ச் இதுல என்ன பிரபு சொன்ன ஒரு மிக வேலிடான பாயிண்ட்னா, லாங் இன்னிங்ஸ் எடுத்துட்டு போய் அடிச்சு கொடுக்குற எபிலிட்டி KL ராகுல்கிட்ட இருக்கு. அது நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம். அவரை போய் நீங்க 7 டவுன்ல இறக்கி விட்டீங்கன்னா அது வந்து அங்கேயே பேசுறதுக்கு எங்கேயுமே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வேர்ல்டு கப்லயே இந்தியா ஆஸ்திரேலியா போது 2 for 2 இருந்த போது வந்து ரொம்ப லாங் இன்னிங்ஸ் ஒரு சைட்ல கோலிக்கு சப்போர்ட்டா இருந்தது வந்து ராகுல் மட்டும்தான். நீங்க அந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து நீங்க வந்து 7 டவுன் இறக்கி விட்டீங்கன்னா சேஸ் அதுவும் ஸ்பின் இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கும்போது இது யார் பண்ண யாரோட டிசிஷன் தெரியல. எனக்கு இந்த இதுதான் ப்ரோ டவுட்டா இருக்கு. மேபி கோச்சா இல்ல வந்து அது அந்த இடத்துல வந்து கேப்டனுக்கு ஒரு ஃப்ரீடம் போதும் இல்ல. இல்ல அப்படியெல்லாம் இல்ல. மேபி அவர் வந்துட்டு கம்பீர் வந்துட்டு பேசியிருப்பாரா இருக்கும். நீ வந்துட்டு இன்னொரு 1 வருஷம் ஆடிட்டு போனா போயிருவ, இல்ல 2 வருஷம் ஆடிட்டு போனா போயிருவ, நான் 2027க்கு வேற கேப்டனை கொண்டு வருவேன். சோ அதனால நான் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம எதனால நான் கோச்சோட தான் இருக்கும்னு சொல்றேன்னா, நம்ம த்ரூ அவுட் தி இயர்ஸ் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி ஸ்டைல பார்த்திருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு ஒரு 7 பேர் ஆட விட்டு அடுத்த மேட்சுக்கு அப்படி ஆடுறவரே கிடையாது ரோஹித் சர்மா. சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சோ அப்படி இருக்கும்போது அதை வச்சுதான் சொல்றேன் மேபி கம்பீர். அண்ட் இன்னொன்னு நான் உன்னை சொல்லுவேன், இதை சொன்னா கிரெடிட் ஸ்டீலர் அப்படிம்பாங்க. 2017ல இதே மாதிரி 230 அடிக்கணும், 131 for 7 இருக்கும். அங்க இருந்து தோனியும் புவனேஸ்வர் குமாரும் பார்ட்னர்ஷிப் போட்டு புவனேஸ்வர் 50 அடிப்பாரு, தோனி ஒரு 40 odd runs அடிப்பாரு. இன்னும் இந்தியாவுக்கு வந்துட்டு அந்த லாங்கா கொண்டு போய் பினிஷ் பண்ற ஒரு பினிஷர், என்ன சொல்றது, பினிஷர்னு சொல்லலாம், ஆங்கர்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு பிளேயர் கிடைக்கவே இல்லை. அப்படி ஒருத்தர் இருந்தாருன்னா அது ஹர்திக் பாண்டியாவும் கேதார் ஜாதவும் மட்டும்தான். கேதார் ஜாதவ் வயசாயிடுச்சு. கேதார் ஜாதவ் சொன்னா ஆக்சுவலா சிரிக்கும். அந்த ரோல் தான் பராக், அந்த ரோல் தான் பராக். இப்போ இது இயர்லி அதுதான் க்ரூமிங். ஐ திங்க் நான் சொல்லுங்க. இல்ல அதான் இல்ல ப்ரோ, தஸ்வெல்னா சொல்லுங்க. எனக்கு என்ன ஒண்ணு தோணுதுன்னா, ஒரு கேப்டனா இருக்கட்டும், ஒரு கேப்டனுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாதான் அந்த அவருக்கே ஒரு ஃப்ரீடமா தெரியும். ஓகே நம்ம கேப்டன் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஆக்சுவலா நம்ம புரிஞ்சுக்கணும், கண்ட்ரோல்ங்கிறது இல்ல. நான் அதான் சொல்றேன், அவங்க டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. இது வந்துட்டு என்னோட அப்ரோச், நான் இந்த சீரீஸ்க்கு இதை ட்ரை பண்ணி பாக்குறேன், ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இதை வச்சுப்போம் அப்படின்னு தான் பேசியிருப்பாங்களே தவிர ஸ்ட்ரைட்டாவே வந்துட்டு நீங்க ரோஹித் சர்மா மாதிரி ஒரு ஆளு கிட்ட எல்லாம் வந்துட்டு நீங்க எல்லாம் பேசிட்டுலாம் இருக்க முடியாது. அவருக்கான டீம் வேணும் அப்படின்னு எடுக்கிறவர். ஸோ அப்படி இருக்கும்போது கோலி வந்துட்டு எப்படின்னா அக்ரஷன் ஸ்ட்ரைட்டாவே காட்டுவாரு. ரோஹித் சர்மா எப்படின்னா லைக் எனக்கு வேணும் அவ்வளவுதான், அந்த மாதிரி ஆள். அவர்கிட்டலாம் நீங்க போயிட்டு வந்துட்டு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் இருக்க மாட்டார். அவர் ஸ்ட்ரைட்டாவே நான் வந்துட்டு ரிட்டையர் ஆயிடுறேன் இல்ல வேற ஏதாவது பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ரோஹித் சர்மாக்கெல்லாம் அப்படி பேச முடியாது. அவங்க டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. கம்பீர் இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு, எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு, இது வந்துட்டு ஒரு சின்ன சீரீஸ், இதுல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் சீரீஸ் இங்கேயே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி செட் ஆச்சுன்னா ஃபர்தரா கொண்டு போகலாம், ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்ம வேணாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அடுத்து அப்படின்னு இருப்பாரு. ஸோ அதனால அப்படியே தான் இருக்கும். ஏன்னா ஃபுல் கோச்சிங் இதுவும் மாறி இருக்கு. அவரோட பேட்டிங் கோச் அவங்களுக்கு ஏத்த கோச் வந்திருக்காரு. சப்போர்ட் கோச்சா வந்துட்டு இவரை கேட்டாரு, ரயான்டன் டொசஸ்கேட் கேட்டாரு, அவர் வந்திருக்காரு. அடுத்து மார்னே மார்க்கல் வர போறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாம் அவருக்கு சாதகமா அமைஞ்சிருக்கும் போது சரி ஏதாவது நமக்கான எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு தெரிஞ்சதை ட்ரை பண்ணி பார்ப்போம், அது நல்லா வந்துச்சுன்னா அதே ஃபர்தரா ஃபாலோ பண்ணுவோமான்னு சொல்லியிருப்பாங்க தவிர கேப்டன்சி ஃப்ரீடம் எல்லாம் பறிக்கப்படாது. கவலைப்படாதீங்க ரேவன். இல்ல அதுக்கு பரவாயில்ல. இந்த ஸ்ரீலங்கா சீரிஸ் தோத்தா கூட யாரும் ட்ரால்லாம் பண்ண போறது இல்ல, சரி போபா அப்படின்னு சொல்லிதான் விட போறோம். அடுத்த மேட்ச் தோத்தா கூட
எங்க தோத்தாலும் ட்ராலுங்கிறது முக்கியம் இல்ல, நமக்கான லேர்னிங்ஸ் நாங்க வேணும். ஏன்னா Yeah, இந்த exactly. மாதிரி So விஷயங்களை yeah, அது வந்து கண்டிப்பா இருக்கும். So Indian team, I think we want as fans also will understand. சரி புது கோச் டைம் அதுக்கு செட் ஆகும். அது I think அந்த பங்களாதேஷோட அந்த இந்தியன் 3 ஃபேன்ஸா டெஸ்ட் ப்ரோ? தான் இம்பார்ட்டன்ட். இந்தியன் ஃபேன்ஸ் வில் அண்டர்ஸ்டாண்டுங்கிறீங்களா நீங்க? யா எதுக்கு நான்லாம் திட்டுவேன். நான் கண்டிப்பா மாட்டேன். விக்கெட்ஸ் வந்தபோது எனக்கு சிரிப்பு தான் வந்தது. சரி பரவாயில்ல, ஏதோ ட்ரை பண்றாங்க, பரவாயில்ல ஃப்ரீயா விடலாம்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டேன். அப்புறம் பாஷா பார்க்க ஆரம்பிச்சேன் சன் டிவில. ரைட், இவனுங்க சொதப்பிட்டு இருக்காங்க, நம்ம போன்ல அப்பப்போ ஸ்கோரை பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது இன்ஃபேக்ட் சிராஜ் எல்லாம் இப்ப நல்லா ஆட ஆரம்பிச்சாரு. சிராஜ் அண்ட் அந்த லாஸ்ட் லட்சதீப் வந்து ஒரு மாதிரி சென்சிபிளா ஆடினாங்க. அப்கோர்ஸ் அவுட் ஆயிட்டாங்க, பட் அந்த சிராஜ் வந்து பேட் எல்லாம் விட்டுட்டு இருப்பாரு. இப்ப பேட் எல்லாம் விடாம ஒரு மாதிரி நிக்கிறாரு. ஸோ இட்ஸ் தீஸ் ஆர் ஆல் வெரி குட் சைன்ஸ் கோயிங் அஹெட். So I think we have covered most of the topic. Kudos to Srijesh and Lakshya Sen Pavam fighter fourth முடிக்கிறாரு. I think he'll still have a lot of learnings to come. And பாப்போம் இன்னைக்கு வந்து I think நாளைக்கு இந்தியாவுக்கு ஒரு crucial day. வினேஷ் போகாத் is playing. அப்புறம் வந்து நீரஜ் சோப்ராவோட குவாலிஃபிகேஷன் ரவுண்ட் இந்தியா வர்சஸ் ஜெர்மன். So a lot of things at stake for India and also சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. I think நாளைக்கு தான் இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச். So மீண்டும் ஒரு அடுத்த எனி ஃபைனல் தாட்ஸ் ஆர் கன்க்ளூடட்? அதான் ஆக்சுவலா லக்ஷ்யா செனுக்கு மட்டும் ஒரு ஹார்ட் லக் மட்டும் சொல்லிக்க ஆசைப்படுறேன். ஏன்னா அவர் அலெக்சன் அந்த டென்மார்க் பிளேயர் வந்துட்டு பாத்தீங்கன்னா கம்மிங் ஃப்ரம் நோவேர் ஒரு 7-0 இருக்கு லீடு. பாவம் அந்த சின்ன பையன் வந்துட்டு ஆசையா இருந்திருப்பான், சரி இந்த செட்டு நமக்கு கிடைக்க போகுது அப்படின்ட்டு. அந்த 7-0 லீட்ல இருந்து மனுஷன் அவன் வந்து செட்டு வந்துட்டு வின் பண்றாருன்னா கண்டிப்பா அந்த பிளேயர் எவ்வளவு பெரிய பிளேயரா இருப்பாரு அப்படிங்கிறது. அந்த பிளேயர் கிட்ட அவர் 7-0 லீடு எடுத்ததே வந்துட்டு அவர் ஆக்சுவலா ஒரு மேட்ச் வின் பண்ணதுக்கான ஒரு இது. ஏன்னா இன்னொன்னு அந்த அலெக்சன் அந்த டென்மார்க் பிளேயருக்கு வந்துட்டு ஹைட் செம அட்வான்டேஜ். நீங்க என்னதான் லெஃப்ட் ரைட்னு அடிச்சாலும் அவர் ஸ்ட்ரைட்டாவே போய் எடுத்துடுறாரு, ஸ்மாஷ் எல்லாம் எடுக்கிறாரு, டிராப் எல்லாம் செமையா வைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது லக்ஷ்யா சென் வந்துட்டு ஒன்னே ஒன்னு நினைச்சுக்கலாம், அவருக்கு வந்துட்டு ஈக்குவலா நல்லா கம்பீட் பண்ணணும் நம்ம அப்படின்ட்டு. ஈவன் அவரே சொல்லியிருக்காரு ஸ்ட்ரைட்டாவே இதுல வந்துட்டு நெக்ஸ்ட் அடுத்த 4 இயர்ஸ்ல இந்தியாவுக்கு ஒரு கோல்டு இருக்கு அப்படிங்கறது அந்த டென்மார்க் பிளேயரே சொல்லியிருக்காரு. அவர் ஆக்சுவலா வேர்ல்ட் நம்பர் 2. ஸோ அதனால இட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ. அண்ட் மேபி அந்த ஒரு தாட் ப்ராசஸ் தோத்துட்டோமேன்னு இருந்த தாட் ப்ராசஸ்லேயே பிரான்ஸ் அவுட்டாரா இருக்கும். பட் ஸ்டில் ஃபினிஷிங் 4th வந்துட்டு இட்ஸ் அ பிக் திங். ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணி இது பண்ணுவார் நம்புறேன். அண்ட் அதே மாதிரி ஆக்சுவலா நிஷா தாகியான்னு ஒருத்தவங்க வந்துட்டு பெரிய லாஸ்டா ரெஸ்லிங் வந்துட்டு ஒரு அன்பார்ச்சுனேட் 8-2 லீட் எடுத்து ஒரு லாஸ்ட் 30 செகண்ட்ல இன்ஜுரினால வந்துட்டு அந்த லீடை வந்துட்டு கேபிட்டலைஸ் பண்ணிக்க முடியல. ஸோ அவங்க ஆக்சுவலா 33 செகண்ட்ஸ் அவங்க நினைச்சிருந்தா இல்ல நான் விளையாடலன்ட்டு போயிருக்கலாம். ஏன்னா கண்டிப்பா அடுத்த ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆயிருந்தாலும் விளையாண்டுருக்க முடியாது. ஸோ அதனால அந்த 30 செகண்ட்ஸும் இல்ல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க இருந்ததுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இதெல்லாம் என்ன வந்துட்டு ஷோகேஸ் பண்ணுதுன்னா இந்தியா வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்ல இன்னும் பெட்டர் ஆறாங்க அப்படின்னு இது பண்ணுது. ஸோ அப்கமிங் ஒலிம்பிக்ஸ்ல நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ்லாம் இன்னும் நல்ல கோல்டு மெடல் நிறைய இதுல வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இனிமே தான் ட்ராக் அண்ட் ஃபீல்ட் ஈவென்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பா ஏதாவது ஒரு மெடல் கண்டிப்பா வந்துடும். அண்ட் நீரஜ் சோப்ரா கிட்ட ஹோப்பிங் ஃபார் கோல்ட். யா லெட்ஸ் see. அட்லீஸ்ட் ஐம் லுக்கிங் ஃபார் a bronze. ஏன்னா இப்போ பாருங்க, ஏன்னா எவனோ ஒருத்தர் இருக்கா 90 மீட்டர்ஸ் கோல்டு இல்ல bro, அந்த I'll be happy if he packs a gold. Even I'm praying that he gets a gold, but we expected from Sindhu, we expected from the Chirag Shetty and Satvik, and we expected from a lot of people, but unfortunately they were not able to do. எனக்கு அதான் அந்த ஹோப்ஸ் வைக்கலாமான்னு தெரியல, but let's all manifest that Neeraj Chopra gets to the gold. And I think any other hopes அவ்வளவுதான். அந்த வினேஷ் போகாத் வேணா கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். வேற ஒன்னும் இந்தியா ஹாக்கி இருக்கு, இந்தியா ஹாக்கி டீம் ஹாக்கி தூக்குறோம், ஜெர்மனிய ஃபைனல்ஸ் நெதர்லாண்ட்ஸ் தூக்குறோம், ஜெயிக்கிறோம். I think lot of good discussions happened with Prabhu and Raven. Thank you so much for joining. It's been almost 10:45 ஆயிடுச்சு. நான் தான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன், சேஞ்ச் கூட பண்ணல. So we're still making time and coming and all that. It's great thing. Thank you Makale for listening to us, and we'll see you all in another new episode of MCGC. And நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம், நிறைய ப்ரோஆக்டிவ் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்க வியூஸ் தான் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வில் டெஃபினெட்லி ரீட் டு இட் அண்ட் கெட் பேக். அண்ட் கண்டிப்பா ஒரு லைவ் செஷனும் பண்ணோம். அண்ட் தேங்க் யூ சோ மச். குட் நைட் அண்ட் தேங்க் யூ. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணீங்கன்னா தான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட க்ளோஸ் மேட்ஸுக்கும் வந்துட்டு யூடியூப் அல்காரிதம்ல இதுவாகும். ஸோ support us. Thank you so much. And it's Prasad, Prabhu and Raven signing off for MCGC. Till we see a very good new episode. Thank you. Bye bye.